கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். அநேகர் இன்றைக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பி தவிக்கின்றனர். ஆனால் பரலோகத்தின் தேவன் அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்றும் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தம் இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்பதை மனப்பூர்வமாக விசுவாசித்து அவரை கிட்டிச் சேர்வோம் என்றால் நிச்சயமாகவே நம் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். அதற்கு முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். அதனால்தான் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பை வைத்து இருக்கிறார். அப்படியானால் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக வேண்டும். இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பு அவர் அப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்வதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சரி, சீஷராவதற்கான தகுதிகள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? அதையும் இயேசு கிறிஸ்துவே ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் போது நமக்கு அநேக பாடுகள் இருக்கும். அதை சகித்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றும், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றும் சொல்வதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு இந்த பூமியில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவைகளையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் வெறுத்து விட வேண்டும். சீஷராவதற்கே இவ்வளவு தகுதிகள் தேவைப்படுகிறது. அப்படின்னா பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் யோசிச்சு பாருங்களேன். நாம் இன்னும் கிரியைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன என்பதையும் வேத வசனங்களோடு தியானிப்போம். நம்முடைய பாவத்திலிருந்து முதலில் மனம் திரும்ப வேண்டும். நாம் இனிமேல் நமக்காக நாம் வாழாமல் தேவனுக்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் வாழ்வதுதான் மனம் திரும்புதல் என்பது.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் என்று அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கான ஆதாரம் என்னவென்றால் அதற்கான கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்வதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தண்ணீருக்குள்ளாக முழுகி ஞானஸ்நானம் பெறும்போதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் பெறும்போதுதான் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று கூறுவதை கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். இந்த வழியில் ரட்சிக்கப்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் தமது சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். இதை உணர்ந்தவர்களாய் இன்றே அவர் பாதம் அமர்ந்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மனதார மன்னிப்பு கேட்பதோடு இனி நமக்காக வாழாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினால் அறிக்கை செய்வோம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்ற அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.